கொடுங்க சிவாயம். ஐயா, இன்றைய பிரதோஷ அன்னதானம் அவங்க தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாயம். தருவாங்க ஏன் பிள்ளை சிவாயம். வாங்க. இன்னும் கொஞ்சம் மோரா சிவாயம். வாங்க சார். சிவாயம். சிவாயம். சாப்பிடுங்க. சிவாயம். நம சிவாய. உங்ககிட்ட எதுவும் இல்லையா? உங்ககிட்ட எதுவும் இல்லையா? திருவோடு இல்லைங்களா? எரிவள பாதையை தூய்மையா வச்சிருக்கணும். வாங்க வாங்க சார். சிவாய நம. நம சிவாய். சாமி, இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம் உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சாமி, சாதம் கொடுங்கலாம், இல்லை சாம்பார் எதனா கொடுங்களாம். கொஞ்சம் வேகமாக கொடுத்து முடிப்போம். இந்தாண்ட வாங்க, இந்தாண்ட வாங்க ஐயா. சாதம் வாங்கிட்டாரு அவரு கொடுங்க. ரசமும் கொடுத்துருங்க சாமி. சாத ரசம் நீங்கள் கொடுத்துருங்க. இருக்கு சார். அங்கே அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அந்தாண்ட வந்து வாங்கிக்கோங்க. சூடு ரொம்ப அதிகமாக இருக்கு. சிவாயனம் எடுத்துக்கோங்க. இல்லை இல்லை, சாம்பாரே வாங்கிக்கோங்க. என்ன வேணும் ஐயா? கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வாங்க ஐயா. சிந்துது. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. நிறைய வேஸ்ட் ஆகுது. நம சிவாய். சாப்பிடுங்க. தாத்தா வாங்க. என்ன மட்டும் வச்சுக்கிறீங்க?
இந்தாங்க அப்பளம் வாங்க 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 அப்படி சாமி. கிட்ட கிட்ட எடுத்துட்டு வாங்க போதுமா? ரசம் இருக்கு, ரசம் வாங்கிடுங்க. அப்பளம் சோறு சோறு சாம்பார் ஐயா சாதம் வாங்கிட்டீங்களா? சரி. போதுமா சோறு? என்ன சாமி வேணும்? சாம்பாரா? சாம்பார் உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பாடு இதுல என்னங்க அப்பளம் சாப்பிடுங்க. தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் கூட இல்லாமல் எப்படி சாப்பிடுங்க? வாங்க சாமி. சாமியா வளர்ற புள்ளன்னு சொல்றீங்க? வளர்ந்து முடிஞ்சாச்சு. வளர்ந்து முத்தி போன புள்ள அவரு. மோர் எதுவும் வாங்கிக்கலையா? வச்சிட்டோங்க வச்சிட்டோங்க. இந்தாங்க அப்பளம் தாங்க. வாங்க வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க கிட்ட வாங்க. சிந்து சிந்தாம கொடுத்துடலாம். ஆமா இருக்கு. ஊத்துங்க, இதுல ஊத்துங்க. அப்பளம் வாங்கிட்டீங்களா? என்ன ரசமா மோரா சாம்பார்? ரைட்டு கொண்டாங்க. அப்பளம் வாங்கிட்டீங்களா? சரி சாம்பாரா? கொண்டாங்க. ஓடி அடி என்ன பிள்ளை தானமா இருக்கு. போது 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 போது. ஹோட்டல் சாப்பாடுனா அண்டா நிறைய சாப்பிடுது. சாம்பார் சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு. சாம்பார் அது மேல தட்டு மேல வச்சுக்கோங்க சாமி. எடுங்க எடுங்க தட்டு மேல வச்சுக்கோங்க. ஆமா இப்படி வச்சு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பிடிங்க. சுடாது, உங்களுக்கும் சுடாது. கொடுக்கறதும் கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா சுடாம இருக்கும். இந்தாங்க அப்பளம் தாங்க. மோர் கொஞ்சம் போதும். சாம்பாரா? சாப்பிடுங்க. நீங்க வாங்கிட்டீங்களா சாமி? ரசம் 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 போலாம் அது போலாம். ஓ மோரா? சூடா இருக்கு, மூடி பண்றலையா? மேல பிடிச்சிக்கோங்க சுடாது. சரிங்க.
சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சாதம் போட்டு சாம்பார் ரசம் எது வேணும்? நம சிவாய இந்தாங்க. சிவா திருச்சிருக்கோம். சிவாயம் இந்தாங்க. அப்பளம் கொடுத்துருங்க ஐயாவுக்கு. அப்பளம் கொடுத்துருங்க ஐயா. இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம் உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவா. என்ன ஊத்துங்கய்யா? ஆள் பயங்கர மெலிஞ்சிட்டு இருக்கிறீங்க சாமி. இதனுடைய ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி உடம்பு குறைக்கிறது? ரசம் சாப்பாடுல ரசம் ஊற்றுவோம். சாப்பாடுல ரசம் எதுல சாமி? இது மேலையா? ரசம் வேண்டாமா? ரசத்துக்கு எங்க இருக்குது? சரி, ஓகே ஓகே. இந்தாங்க. இதுல சாம்பார். சிவா சாமிக்கு ரசம் ஊற்றுவோம். நம்ம சிவாதியா இருந்துங்க. சாம்பார் போதுமா? 2 பேர் சாப்பிடுவாங்க சாமி. எங்க ஒரு நம்ம ஜடசாமி ஜடசாமி எங்க சாமி? சிந்தாங்க. சாம்பார் ஊத்திடுவா. வாங்க. சாமி சாதம் பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் வைக்கவா? சரி போதுமா? சாமி வர ரசம் சரி. என்ன வேணும்? சாப்பிடுங்க. ஒரு வேலையாவது வயிறாறு சாப்பிடுங்க சாமி. போதும் போதும். நல்ல பூண்டு மிளகு ரசம் நல்லா போட்டு சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுங்களா பாருங்க. ஒரு கரண்டி இதில் கொஞ்சம் கொடுத்துருங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சூடா அப்படியே சாப்பிடுங்க. அப்பளம் கொடுங்க ஐயா. அப்பளத்தை தொட்டுட்டு ஜம்முன்னு சாப்பிடுங்க. கொடுங்க சாமி நீங்க. சாம்பார் ரசம் மோர் சாம்பார் ரசம் மோர் இன்னைக்கு. வாங்க. சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். என்ன ஊத்தணும்? சாம்பார் ரசம் மோர். கொஞ்சம் தயிராகவே எடுத்துட்டு வந்துட்டேன் சாமி. சாப்பிடு. சிவாய நம. வாங்க வாங்க ஐயா. நம சிவாய. சாம்பார் ரசம் மோர். ரசம் ஓகே சூப்பர். ரசம் சுடுது சாமி. மேல மேல வச்சு விட்ருங்க. கொதிக்குது கொதிக்குது ஐயா. சூடா இருக்கு. இந்தாங்க அப்பளம் தாங்க சாமி. சிவா திருச்சிற்றம்பலம். மோர் இருக்கு. சாதம் சாதம்
சாதம் போட்டா மோரை ஊற்றிடுங்க உடனே மோரை மட்டும் ஊற்றிட்டு இருக்கேன். விடுங்க விடுங்க. ரைட். அலம்பிடுச்சு கொஞ்சம் மோர். ஓகே, உடஞ்சிருக்கு, அதனால 2 அப்பளமா வச்சுக்கோங்க. சாம்பார் ரசம் மோர். சாம்பார் சாம்பார் போமா சாம்பாருங்களா ஐயா? வாங்கிக்கோ. சாம்பார். சிவாய நம. இந்தாங்க அப்பளம் இந்தாங்க சாமி. சாம்பார் யாரு கேட்டேன்? சாம்பார் அவர்கிட்ட கொடுத்துட்டு கொடுங்க கொடுங்க வாங்கிக்கோங்க. இதுல ரசம் ஐயா. கீழே வைங்க கீழே வைங்க. இப்போ வச்சுட்டு வாங்க கொடுங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க சாமி சாப்பிடுங்க. இதெல்லாம் சாதமா? மோர் மட்டும் போதுமா சாமி? அப்பளம் ஆயிடும். நம்ம ஷூர் சாப்பிடுங்க. அதனால நல்ல விஷயம். உங்களை தேடி உணவு வரணும் சார். நாங்கள் வந்து உங்களை தேடி வரணும். வாங்கிக்கோ. கொஞ்சம் சிரமம் கொடுக்கக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சிரமமே கிடையாது. சாம்பார் ரசம். அப்போதான் அந்த சேவை வந்து திருப்தியாக இருக்கும், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். மோர் ரசம் அப்பளம். உள்ளே கலக்கி சாப்பிடு, வெளியே கீழே மாதிரி. உட்காந்துக்கோங்க, சூடாக சாப்பிட்ருங்க. ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது சாமி, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. சரி எல்லாரும் வாங்கியாச்சுங்களா சாமி? சாமி எல்லாரும் வாங்கிட்டீங்களா? சரி ஓகே, போகலாம் அடுத்து போகலாம். என்ன சோதனை உனக்கு? எப்போ? எல்லா இடத்துலயும் இந்த நாய் தொல்லை அதிகமாக தான் தாத்தா இருக்கு. உங்கன்னு இல்லை, கிராமத்துலயும் அப்படிதான் இருக்குது. எல்லாம் தேவையில்லாம நாயை அவுத்து விட்டுட்டு. நாய் வளர்த்தா என்ன பண்ணுவோம்? கட்டி வைக்கணும், பராமரிக்கணும். என்ன சாமி? சில விஷயம் நல்லதுன்னு பைரவர்னு நம்ம செய்யறோம், அது அதனுடைய வேலையை காட்டுது. அது வெறி ஏறாம இருக்கிறதுக்கு வந்து ஊசிலாம் போடணும். ஆமா, காய் இன்னைக்கு போடல இல்லைன்னா பார்த்து ஃபாலோ பண்ணி ஊசி போடுங்க. இங்கேயே போடுங்க, நம்ம அடிநாமலே போடுங்க. எல்லா இடத்துலயும் ஒரே ஊசி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரு நம்ம சரவணன் இருந்தாருல்ல, அந்த டைரக்டர், ஒரு கால் இல்லாம இருப்பாரு பாருங்க, அவருக்கு அப்படிதான் தூங்கும் போது நைட்ல கடிச்சிருச்சு. வைங்க, நாங்க வரும்போது தரோம். கடிச்சிருச்சு, இங்கே தான் ஒரு 3 ஊசி போட்டேன், சரியாயிடுச்சு. நம சிவாய். சிவாய நம சிவாய. சாம்பார் ரசம் மோர். சாம்பார் அப்பளம் கொடுத்துருங்க. வாங்க சாமி. நம சிவாய். என்ன சாமி வேணும்? சாம்பாரா, ரசம், மோர், என்ன வேணும்? இந்தாங்க சாதம் இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஒரு அப்பளம் கொடுத்துருங்க சாமி. வாங்க சிவா. சிவா திருச்சிற்றம்பலம். ரசத்துக்கு பாத்திரம் ரசம் இருக்கு, சாம்பார் இருக்கு, மோர் இருக்கு. போறோம் நிறைய போட்டுருக்கு. என்ன வேணும்? ரசமா சாம்பாரா? என்னது? சாம்பார் ரசம். சாம்பார் ரசம். சாம்பார் ரசம். போதுமா? சாம்பார் ரசம். வாங்க ஐயா.
ரசமா? அது மோர். அதுல மோரா? சோத்துல ரசம். அப்பளம் தான். அப்பளம் வாங்கிக்கோங்க. வாங்க சாமி. சாதம் பாருங்க, போதுமா? என்னங்க சாம்பாரா மோரா ரசம்? மோரை ஊற்றுவோம். ஆமாம் சார். நெய்யா வேணும்? சாம்பார் ரசம். ரசம் ரசம் கொடுங்க ஐயா. ரசம் கொடுங்க. மிளகு ரசம். சிவா திருச்சி. தட்டு வச்சிருக்காரான்னு தெரியல. அவரு தட்டு வச்சிருக்காரான்னு தெரியல. தட்டு இல்ல தாத்தா, தட்டு எடுத்துட்டு வாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது தந்துட்டு போறேன். என்ன ஊத்துறோம்? அது யாருக்கு? ஐயா சாயந்தரமா இல்ல வேற யாருக்காவது வாங்குறீங்க? வேற யாருக்கு வரமாட்டேன். சரி சரி. இல்ல உங்களுக்கு இந்த பிளேட் மட்டும் தானே, பக்கெட்லாம் புதுசா இருக்கு. சரி சரி சரி. என்ன ஊத்தணும்? சாம்பார் ரசம் ரெண்டு. சரி. என்ன சாமி விசேஷம்? நீங்க தான் சொல்லணும். அண்ணாமலையார் கூடவே இருக்கீங்க. நாங்க எப்பயாவது கொஞ்ச நேரம் தான் இருக்கோம். என்ன சாதம் வேணுமா? என்ன ஊத்தணும்? சரி பாத்துங்களா? போலாம் சாமி. இல்ல இல்ல இல்ல, சாப்பாட்டுக்கு தான் அப்பளம். சாமியார்னு தட்டுலாம் வச்சிருக்கணும். ரொம்ப அப்படியே ஒரு காட்டுல இருந்து அப்படியே வந்துடுது பஸ் ஏறி. என்ன சாம்பாரா ரசம்? சாம்பார். நம்ம சாப்பிட்டு போறமாவா? சமயம் இடிச்சிட போறாங்க. சாம்பார் ரசம். ஓ நமச்சிவாய. ரசம் இருக்கு, வேணுமா? ஒரு பாத்திரம் இருந்தா கொடுங்க பாட்டி, ரசம் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். எப்படி இருக்கீங்க பாட்டி? 2-3 நாளா வரல. ம்.
இன்னையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு சனிக்கிழமை வரைக்கும் வருவோம் பாட்டி. இந்தாங்க ஆப்பிள் வந்து வச்சுக்கோங்க. சரி சரி. ஊறுகாய் பாட்டில் காலியா இருக்கா? சரி பாட்டி. இல்லை காலி ஆச்சுன்னா சொல்லுங்க, வேற வாங்கிட்டு வரேன். நல்லா இருக்குல்ல? சரி சரி பாட்டி. ஆ சரி பாட்டி. சரி பாட்டி. இருங்க இருங்க, நான் இப்போ இப்போ சூடாக இருக்கு. இது மூடி இல்லை போல, இது மூடியோட. சாப்பிடுங்க பாட்டி. சாமி ரசம் எடுத்துட்டு வரும். நாங்கள் பாட்டி ரசம், இது மிளகு ஜீரக ரசம். சாப்பிடுங்க. பாட்டுங்களா? சாம்பார் ரசம். கொடுங்க 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 சாமி, யார் கொடுத்தாரு? சாம்பார் ரசம். சாதம் கொடுங்க. சாம்பார் சிவா பிடிச்சிட்டோம். சாப்பிடுங்க. நீங்க தான் 2 வேளைக்கு வச்சுக்கிறீங்களா? அப்ப நைட்டுக்கு இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க போன வாட்டி அப்படியே நேருக்கா போனது பார்த்தேன். போயிட்டு எப்போ திருச்சி இங்க வருவோம். அங்க போயிட்டு அந்த பாடி இல்ல அந்த பக்கம் வெயில்ல நிக்க முடியலமா, அதனால அங்க அந்த பாட்டி கொடுத்துட்டு வரல. நீங்க இல்ல வந்தோம். நீங்க வந்து இல்ல அந்த பக்கம் வெயிலா இருக்க நிக்கிற உங்களுக்கும் சிரமமா இருக்கு, நமக்கும் நிம்மதியா கொடுக்க முடியல. இந்த பக்கம் நிழல் இருக்குன்றதால இந்த பக்கம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்க நிறுத்திடுறது. சாம்பார் ரசம். வணக்கம் வணக்கம் சாமி, சாப்பிடுங்க.
சாம்பார்